அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சீலன். நான் நாம் தமிழர் கட்சியுடைய மாநில கொள்கை பிறப்பு செயலாளராக இருக்கிறேன். அதுபோல் 11ஆம் சட்டமன்ற தொகுதியுடைய சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடுறேன். தற்போது தமிழகத்துடைய நிலவரம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசின் ஆட்சியில் மதுவின் பிடியில் சிக்கி தவிக்கிறது. அதாவது தமிழர் என்கிற ஒரு தேசிய இனத்தின் மக்களை தமிழர் அல்லாதவர் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக திராவிடம் என்கிற பெயரில் தமிழர் அல்லாதவர்கள் தமிழ்நாட்டை ஆண்டு கொடித்து தமிழர்களுடைய வளங்களை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு செயலை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். வளங்களை கொள்ளையடிக்கணும் அப்படின்னா இந்த மக்களின் மதியை மயக்க வேண்டும். அதற்கு 2 வழிமுறைகளை அவர்கள் கைகொண்டு வருகிறார்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா மது. ஏறத்தாழ 67% மக்கள் இங்கு கூடி நோயாளிகளாக மாறி நிற்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் மதுக்கடைகளை திறந்து வைத்து சாராயம் விற்கக்கூடிய ஒரு சாராய ஆலய அதிபரை நாம் தேர்ந்தெடுத்ததாக தான் இதை பார்க்க முடிகிறது. அப்போ இந்த மக்களை நீங்கள் யோசிச்சு பாருங்க. யாராவது ஒரு தலைமை பண்புல உள்ளவங்க, குடும்பத்தின் தலைவர், நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர் தங்களுடைய குடிகளை, தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட மக்களை சாராயத்தின் பிடியில் சிக்கி நீ குடிச்சு செத்து அந்த காசை, அதில் வரக்கூடிய காசை வச்சு நான் உனக்கு சோறு போடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை பார்த்துருக்கீங்களா? உலகத்தில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் பார்க்கலாம். காரணம் என்னன்னா, தமிழர் அல்லாதவர் தமிழ்நாட்டை ஆள்வது. தமிழருக்கு சற்றும் அவர்கள் சொந்தமற்றவர்கள். இப்போ இங்கேருந்து நாம் வேறு நாடுகளுக்கு போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க? வேலை வாய்ப்புக்காக போகிறாங்க. வேலை வாய்ப்பு போகக்கூடியவங்க அங்கேருந்து எவ்வளோ பொருளாதாரத்தை சேமித்து நமக்கு இங்கே அனுப்ப முடியுமோ அதே மாதிரி இவர்கள் தமிழகத்தில் வந்து தமிழர்களுடைய வளங்களை எவ்வளோ கொள்ளையடித்து அவர்களுக்கு பதுக்க முடியும் என்கிற செயலை தான் செய்து கொண்டிருக்காங்க. அதுக்கு தடையாக இருந்துட்டு இருக்கக்கூடியது இங்கே உள்ள வீரியமிக்க மக்கள், தமிழர்கள், பூர்வீக தமிழர்கள். அவர்களை மதுவின் பிடியில் மயக்கி மீதமுள்ள மக்களை திரை கவர்ச்சியின் கீழே மாற்றி அவர்களை ஒரு பக்கம் சினிமா, இன்னொரு பக்கம் மது, ரெண்டையும் மாற்றியாச்சா? மீதி உள்ள கொஞ்சம் மக்கள் தான் நாம் தமிழராக எழுச்சி பெற்று வர்றாங்க. அவர்களையும் பல்வேறு விதமான வழக்குகள் போட்டு சிறைப்படுத்தக்கூடிய ஒரு செயலை தான் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் அக்கா ஆன்சி சோபா ராணி அவர்கள் தலைமையில் குளச்சல் தொகுதியில் இரணியல் என்னும் இடத்துல பொது இடத்தில், அதாவது அந்த மதுக்கடை ஒன்று இயங்கி கொண்டிருக்கிறது. மதுக்கடையும் மது குடிப்பகமும். அந்த மதுக்கடையானது அதற்கு பக்கத்தில் அந்த சோருடைய சேர்ந்து ஒரு கோயில் அமைந்திருக்கு, வழிபாட்டு தலம். அதற்கு 68 மீட்டர் தூரத்துக்குள்ளாடி அரசு பள்ளிக்கூடம் அமைந்திருக்கு. அந்த மதுக்கடை இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இடம் அதிகமான மக்கள் நடமாடக்கூடிய இடம். அங்கே குளச்சல்லேருந்து அப்புறம் திங்கள் நகர், இந்த மாதிரியான திங்கள் நகர், திக்கரங்கோடு, இந்த பகுதியில் உள்ள மக்கள் அத்தனை பேர் நாகர்கோவிலுக்கு சென்று வரக்கூடிய வழி ஒரு குறுகலான பாதை. அந்த பாதையில் அதிகமான மக்கள் நடமாடக்கூடிய பகுதியில் அந்த மதுக்கடை வைத்திருக்கிறாங்க. அந்த மதுக்கடையிலிருந்து மது அருந்திவிட்டு குடிகாரர்கள் அந்த பகுதியில் விழுந்து கிடப்பதும், அலங்கோலமாக கிடப்பதும், வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் பேசுவதும், அங்கு பள்ளி கல்லூரி சென்று வரக்கூடிய, வேலைக்கு சென்று வரக்கூடிய மாணாக்கர்கள், மாணவிகள், பெண்கள் அதிகமாக பேருந்து ஏறக்கூடிய அந்த பேருந்து நிறுத்தத்தின் பக்கத்தில் இது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய பொதுமக்கள் அத்தனை பேரும் அதை முகம் சொலிக்கக்கூடிய ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மதுக்கடை மூட வேண்டும் என்று அக்கா ஆன்சி சோபா ராணி அவர்கள் தலைமையில் 2 ஆண்டுகளாக போராடிட்டு இருக்காங்க. அந்த மதுக்கடைக்கு அனுமதி வழங்கியது மாவட்ட ஆட்சியர். அந்த மாவட்ட ஆட்சியரிடம் இந்த மதுக்கடை இங்கிருந்து அகற்றுங்கள் என்று பலமுறை கோரிக்கை விடுத்த பிறகும் இந்த அரசு கண்டுகொள்ளாத பட்சத்தில் நம்முடைய நாம் தமிழர் கட்சி சேர்ந்த நிர்வாகி ஒருவர் என்ன பண்றாரு, அந்த மது குடிப்பகத்தை மூடுறதுக்காக வழக்கு போடுறாரு. வழக்கு போட்டு நீதிமன்ற உத்தரவு பெற்ற பிறகு கடந்த மாதம் 16ஆம் தேதி உத்தரவு பெற்று 27ஆம் தேதி வரைக்கும் அது மூடாத பட்சத்தில் நம்முடைய நாம் தமிழர் கட்சி உறவுகள் ஆன்சி சோபா ராணி அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து 10 நாள் கடந்த பிறகும் இன்னும் மூடல, உடனடியாக மூடுவதற்கான நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பிறகும் அரசு செவிசாக்கியத பட்சத்தில், குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் செவிசாக்கியத பட்சத்தில் மாலை வரைக்கும் அவங்களுக்கு கெடு கொடுத்து விட்டு வந்து உள்ளிருப்பு போராட்டம் பண்றாங்க. அந்த உள்ளிருப்பு போராட்டத்தில் அங்கு இருக்கக்கூடிய இரணியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி, காவல் கண்காணிப்பாளர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் வர்றாரு. வந்து எம்மிடம் 10:30 மணிக்கு, இரவு 10:30 மணிக்கு ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க. எங்களோட மேலிடத்திலிருந்து வந்த உத்தரவு, நாங்கள் உடனடியாக இந்த மது குடிப்பகத்தை மூடுகிறோம், தற்காலிகமாக அந்த மது கடையும் மூடுகிறோம் என்கிற ஒரு உத்தரவை தந்தார்கள். அந்த உத்தரவை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த இடத்திலிருந்து அந்த போராட்டத்தை முடித்துக்கொண்டு விடைபெறுகிறோம். ஆனால் மறுநாள் அந்த உத்தரவு முற்றிலுமாக காற்றில் வீசப்பட்டு மறுநாளே அந்த மதுக்கடை திறந்து அங்கு செயல்படுகிறது. அப்போ விசாரித்து பார்க்கும்போது அங்கு இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த ஒரு முக்கிய பிரமுகர் இந்த மதுக்கடை எக்காரணம் கொண்டு மூடக்கூடாது என்று அரசுக்கு, அதாவது காவல்துறைக்கு உத்தரவிட்டதாக தகவல். அப்போ அரசு எந்திரமான காவல்துறை
அவர்கள் பணியை செய்த பிறகும் அந்த பணியையும் செய்ய விடாமல் தடுக்கும் அளவு அதிகாரம் பொருந்தி இந்த மதுக்கடை மூடக்கூடாது என்று உத்தரவிட்ட அந்த பெரும் புள்ளி யார்? இதுதான் எங்களோட கேள்வி. அந்த மதுக்கடை மூடாத பட்சத்தில் மீண்டும் 3 நாள் 4 கெடு கொடுக்கிறோம். அதுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் போராட்டத்தை அறிவிக்கிறோம். அறிவித்த பிறகு இந்த அரசின் நிர்வாகம், இதனுடைய காவல்துறை எங்கள் அத்தனை பேரையும் கைது செய்து சிறைப்படுத்தியது. இது எவ்வளவு பெரிய ஒரு கொடுஞ்செயல்! முற்றிலும் இந்த மதுக்கடை விதிமுறைகள் அத்தனையும் மீறி, அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள், நீதிமன்றத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளை முற்றிலுமாக மீறி அந்த நெறிமுறைகள் அத்தனையும் காற்றில் பறக்க விட்டு இயங்கக்கூடிய மதுக்கடை. நீங்களே ஒரு நெறிமுறை வகுக்கிறீங்க, அந்த நெறிமுறையை நீங்களே மீறலாமா? அவர்களுக்கு தேவை மதுக்கடை தான். சாராயம் விற்கணும், இந்த மக்களை மதுவுக்கு அடிமையாக்கணும், தமிழச்சிகளை தாலி அறுக்கணும், இந்த மக்களை இனப்படுகொலை செய்யணும், அதிலிருந்து வரக்கூடிய பொருளாதாரத்தை சுரண்டணும். இதுதான் இவளுடைய நோக்கம். வேற என்ன நோக்கம் இருக்க போகுது? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இங்குள்ள மலைகளை தொடர்ச்சியாக வெட்டி கேரளாவுக்கு கடத்தக்கூடியது. கேரளா உட்பட பல்வேறு மாநிலங்களுக்கு கடத்துறாங்க. இது வரைக்கும் டாரஸ் லாரிகள்ல சாலை வழியாக கடத்தி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. போற வழியில எதிர்படக்கூடிய மக்கள் அத்தனை லாரி ஏற்றி கொண்டாங்க. எவ்வளவு பேர் கொண்டிருக்காங்க தெரியுமா? 386 பேரை கனிமூல கடத்தல் லாரியால் மோதி கொண்டிருக்காங்க, விபத்தை ஏற்படுத்தி. யோசிச்சு பாருங்க. இது ஒரு இனப்படுகொலைக்கு ஒப்பாகாதா? சொல்லுங்க. இவங்க பண்ணக்கூடிய ரெண்டுமே இனப்படுகொலை பட்டியல் வரக்கூடியதான். கனிமங்கள் கடத்தி மக்களை இந்த மாதிரி சாலை விபத்துகள் மூலமாக கொல்றதும், சாராயம் விற்று எம் மக்களை கொலை செய்வதும் ரெண்டுமே இனப்படுகொலைக்கு ஒப்பானது. இந்த படுகொலையை தொடர்ச்சியாக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சியில் வீரியமாக செய்து கொண்டிருக்கிறது. இதை தட்டி கேட்க ராதி இல்லை. எம்முடைய கன்னியாகுமரி மாவட்ட மக்களோ பாவம். இவர்கள் மத அடிமைகளாக, இறைவன் நம்மை காப்பாற்றுவார், கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்று முழுக்க மதத்தின் பிடியில் சிக்கிக்கொண்டு இந்த ஆட்சியாளர்களுக்கு இவர்கள்தான் மதத்தின் பாதுகாவலர்கள் என்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி அவர்களுக்கு தொடர்ச்சியாக வாக்களிப்பதன் மூலமாக இந்த படுகொலையை, இந்த கனிமூல சுரண்டலை, இந்த சாராயம் விற்பனையை இந்த அரசு தொடர்ச்சியாக, இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ச்சியாக நீட்டித்து கொண்டு போறதுக்கான வாய்ப்பை இந்த மக்கள் கொடுக்குறாங்க. அதான் மிக மிக வருந்தத்தக்கது. நம்முடைய அன்பான மக்கள் என்ன, எதுக்காக நீங்க அவங்கள்ட்ட போறீங்க, அவங்களை ஆதரிக்கிறீங்க? தேவாலயத்தில் வழிபடக்கூடிய உரிமையை யாராவது தடுத்து விட்டார்கள்னா இவங்க உரிமையை பெற்றுக் கொடுத்துருவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இவ்வளவுதானே. நாம் தமிழர் அரசு தெளிவா சொல்றோம், உங்கள் மதம் சிறந்தது வழிபடுங்கள், எங்கள் மதம் சிறந்தது வழிபடுங்கள். இது நம்மளுடைய கோட்பாடு. இதுல உங்கள் எங்கள்னு சொல்லக்கூடியது எந்த மார்க்கத்தை நீங்க பின்பற்றலாம். நீங்க கிறிஸ்தவத்தை பின்பற்றலாம், நீங்க இஸ்லாமை பின்பற்றலாம், நீங்க ஐயாவளி பின்பற்றலாம், நீங்க இந்து மதத்தை பின்பற்றலாம், நீங்க மத நம்பிக்கையற்றவர்களாக இருக்கலாம், எதுவாக வேண்டாலும் நீங்க இருந்து போங்கள். ஆனால் உங்களுடைய வழிபாட்டின் மீதான உரிமையை 100% நிலைநாட்டக்கூடிய கடமையும் பொறுப்பும் நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கொள்கிறது. இந்த ஒன்றுக்காக மட்டும்தான் நீங்க பயப்படுறீங்க. அதை நாம் தமிழர் கட்சி சிறப்பாக நாங்கள் செய்து தர்றோம். உங்க வழிபாட்டு உரிமையை யாரும் தடுக்காத வகையில 100% உங்களுடைய வழிபாட்டு உரிமையை நீங்க நிலைநாட்டும் வகையில நாங்க அதுக்காக ஏற்பாடு பண்ணி தரோம். இனியும் இதை ஒன்றை நம்பி இந்த திராவிட கூட்டத்திற்கு, இந்த திருட்டு கூட்டத்திற்கு, இந்த அயோக்கிய கூட்டத்திற்கு தொடர்ச்சியாக வாக்களிக்கக்கூடிய கடமைக்கு நீங்க தள்ளப்பட வேண்டாம் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல இனி வரக்கூடிய தேர்தல்களும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு, ஜனநாயக வழிமுறைப்படி, ஜனநாயக விளிமியங்களை அனைத்தையும் மதித்து நாம் தமிழர் கட்சியானது களத்தில் நிற்கிறது. ஜனநாயக முறைப்படி தேர்தலை எதிர்கொள்கிறது. எங்களுடைய கருத்துக்களை, கொள்கைகளை தொடர்ச்சியாக மக்களிடம் வெளிப்படுத்துகிறோம். இந்த கொள்கைகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மாற்று கட்சிகள் முன்வைக்கக்கூடிய கொள்கைகளையும் சிந்தித்து பாருங்கள். மாற்று கட்சிகளின் பின்புலங்கள், அவர்கள் யார், எதற்காக வந்தார்கள், அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய பின்புலம் என்ன, என்ன செய்ய அவர்கள் விரும்புகிறார்கள், அனைத்தையும் நீங்கள் சிந்தியுங்கள். அதேபோல நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளின் கோட்பாடுகளையும் சற்று உன்னிப்பாக கவனியுங்கள். நீங்களே தேர்ந்தெடுங்கள். அனைத்து பட்டியலையும் திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா, காங்கிரஸ், தாவேகா, நாம் தமிழர் இவர்கள் அத்தனை பேருடைய கொள்கைகளையும் எடுத்து வையுங்கள். இவருடைய செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனியுங்கள். நீங்கள் பிரித்தறிந்து எது சிறந்தது அப்படிங்கிறதை நீங்களே தேர்ந்தெடுங்கள். அதுதான் ஜனநாயகத்திற்கு அழகு. ஒரு நாம் தமிழர் கட்சியின் பிரதிநிதியாக நாம் தமிழர் கட்சி என்னென்ன திட்டங்களை முன்னெடுத்து வைக்கிறது என்பதையும் உங்கள் முன்னால் எடுத்து சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அது என்ன அப்படின்னா, கல்வி, அறிவை வளர்க்கக்கூடிய கல்வி முற்றிலுமாக இலவசம். 2வது, உயிரை காக்கக்கூடிய மருத்துவம் நம்மளுடைய ஆட்சியில் இலவசம். 3வது, அனைத்து உயிர்களுக்குமான தேவையான குடிநீர் முற்றிலும் இலவசம். இந்த 3 தான் இலவசம், வேற எதுவும் இலவசம் கிடையாது. அப்புறம் வேற என்ன பண்ண போறோம்? நிலமும் வளமும் சார்ந்த தொழில்கள் நிறுவி அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. விவசாயத்தை முதன்மை பணியாக கொண்டு வரது. விவசாயம்னா வேளாண்மை. அந்த என்ன வேளாண்மை? தற்போது நடைபெறுவது போன்ற வேளாண்மையா? இல்லை. இதற்கு நேர் மாற்றாக இப்போ நாம சாப்பிட்றது அத்தனையும் பாத்தீங்கன்னா விஷத்தை உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் போட்டு அந்த விளைச்சல் நிலத்தை அத்தனையும் நஞ்சாக்கி அதில் அந்த நஞ்சிலிருந்து விளைவிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நமக்கு அளித்து நாமும் நஞ்சு உட்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்மை தள்ளுகிறார்கள். அதற்கு மாற்றாக நமது எதிர்கால தலைமுறை, நாமும் நமது எதிர்கால தலைமுறையும் நல்வாழ்வு வாழ வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் நாம் இயற்கை வேளாண்மை நோக்கி நகர வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஐயா நம்மாழ்வார் அவர்கள் தமிழகத்தின்
ஒரு சிறந்த இயற்கை வேளாண் விஞ்ஞானி, தமிழர்களின் பெரியார் ஐயா நம்மாழ்வார் அவர்கள் சுட்டிக்காட்டிய வழிப்படி நாம் இயற்கை வேளாண்மையை நாம் இந்த அரசே எடுத்து நடத்தப் போகிறது. அப்போ படித்தவர்களுக்கும் வேலை, படிக்காதவர்களுக்கும் வேலை, அனைவருக்கும் வேலை என்கிற சூழலை உருவாக்குவது, அதே போல ஆடு மாடு வளர்ப்பதையும் அரசு பணியாக ஆக்குவது, படித்த பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் வேலை, படிக்காதவர்களுக்கு வேலை, அனைவருக்கும் வேலை, அதுவும் அரசு வேலை அப்படிங்கிற சூழ்நிலை உருவாக்குது. இவ்வாறான செயல் திட்டங்களை கொண்டு வருகிறது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவோமா, இப்போதைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு 1000 ரூபாய் கொடுக்குது பிள்ளைங்க படிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் கொடுக்குது. இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. சரியா? இந்த குழந்தைகளுடைய அந்த 1000 ரூபாய் எடுத்து வைப்போமே, ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு? 12000 ரூபாய். 5 ஆண்டுகளே கொடுக்குறாங்களே வைப்போம். 5 ஆண்டுகள் அவங்க கொடுக்கல, 5 ஆண்டுகளே கொடுக்குறாங்களே வைப்போம். எவ்வளவு கொடுப்பாங்க? 60000 ரூபாய் கொடுப்பாங்க. அவ்வளவுதானே. ஆனா நாம் தமிழர் 60000 ரூபாய் கொடுப்பாங்க. ஒரு பொறியியல் படிப்பை படிக்கக்கூடிய ஒரு குழந்தை ஒரு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 1 லட்சமா செலவாகுமா? ஆகாதா? ஆனா அந்த 1 லட்சத்துக்கு இவங்க கொடுக்கக்கூடியது வெறும் 12000 ரூபாய். ஆனா நாம் தமிழர் அரசு அந்த 1 லட்சம் ரூபாய்க்கான படிப்புக்கான அந்த செலவை ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றது. அப்ப எது மக்களுடைய பார்வையில் லாபம்? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அப்ப நாம் தமிழர் அரசு 5 ஆண்டுகளில் கொடுக்கக்கூடியது ஏறத்தாழ 5 லட்சம் ரூபாய். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் வச்சு கணக்கு பார்த்தோம் அப்படின்னா கொடுக்கக்கூடியது 60000 ரூபாய். எது அதிகமானது? சிந்தித்து பாருங்கள். இப்படி எண்ணற்ற விடயங்கள், எண்ணற்ற செயல் திட்டங்கள். அதே மாதிரி நீளமும் வளமும் சார்ந்த தொழில்கள் அனைவருக்கும் வேலை. அதுபோல நமது நீர் வளம், நிலவளம், காட்டு வளம், கனிம வளம், கடல் வளம், மலை வளம் அனைத்தையும் பாதுகாத்து சாதி மத பேதமற்ற ஒரு தூய அரசை இந்த நிலத்தில் நிறுவ வேண்டும். சாதிய பாகுபாடற்ற, பெண்ணிய அடிமைத்தனமற்ற ஒரு சிறந்த நிலமாக இந்த நிலத்தை மாற்ற வேண்டும். நமது அடுத்த தலைமுறை நல்வாழ்வு வாழ்வதற்கான ஒரு சிறந்த நாட்டை கட்டுவதற்கான பணியை தான் நாம் தமிழர் கட்சியானது செய்து கொண்டிருக்கிறது. இதை எமது மக்கள் தேடி கற்றுக்கொள்ள வேண்டும், தேடி பார்க்க வேண்டும், நன்கு அலசி ஆராய வேண்டும். அலசி ஆராய்ந்து நாம் அனைவரும் நாம் தமிழராக ஒன்றிணைந்தால் மட்டும்தான் நம் அடுத்த தலைமுறைக்கான ஒரு சிறந்த நாட்டை உருவாக்க முடியும். அதற்காக அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறோம்.